ஓம் சாந்தி. 19/5/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதுவரை படிக்க வேண்டும்? இறுதி வரை இந்த இனிமையான ஞானத்தினை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இறுதி வரை இந்த இனிமையான ஞானத்தினை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை படிக்க வேண்டும். யோகா கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பாபா யாராக இருக்கிறார்? நான் வழிகாட்டியாக இருக்கிறேன். பாபா சொல்றார், நான் வழிகாட்டியாக இருக்கிறேன். பீஸ் மேக்கர், அமைதியை உருவாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அமைதியை ஸ்தாபனை செய்கிறேன், ராஜ்யத்தையும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். பாபா யாரா இருக்காரு? கைடு. பாபா சொல்ற, நான் கைடாக இருக்கிறேன், அமைதியை உருவாக்கக்கூடியவராகவும் இருக்கிறேன், அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறேன், ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். மூணாவது கேள்வி, மனிதர்கள் தூய்மையை இழக்க காரணம் என்ன? பரமாத்மாவை சர்வவியாபி என்று சொல்வது மிகவும் நிந்திப்பதாகும். அப்படி நிந்தனை செய்வதனால்தான் மனிதர்கள் தூய்மையை இழக்கிறார்கள். பரமாத்மாவை சர்வவியாபி என்று சொல்வது மிகவும் நிந்திப்பதாகும். அப்படி நிந்தனை செய்வதனால்தான் மனிதர்கள் தூய்மையை இழக்கிறார்கள். நாலாவது கேள்வி, விநாச காலத்தில் யாருக்கு வெற்றி கிடைக்கிறது? விநாச காலத்தில் அன்பான புத்தி உடையவர்கள் பாண்டவர்கள், அவர்களுக்கு தான் வெற்றி ஏற்படும். விநாச காலத்தில் பிரீத் புத்தி அல்லது அன்பான புத்தி உடையவர்கள் பாண்டவர்கள், அவர்களுக்கு தான் வெற்றி ஏற்படும். அஞ்சாவது கேள்வி, யார் மாஸ்டர் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ஆவார்கள்? தன்னுடைய நிறைந்த பாபா சொல்றாரு, தன்னுடைய நிரம்பிய ஸ்டாக் மூலம் அனைவருக்கும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் என்ற பரிசை கொடுக்கக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ஆவார்கள். ஆறாவது கேள்வி, உயர்ந்த தன்மை எது? பாபா சொல்றாரு, உழைப்பின் கூடவே மகான் தன்மை மற்றும் ஆன்மீக தன்மையை அனுபவம் செய்வதுதான் உயர்ந்த தன்மை ஆகும். ஏழாவது கேள்வி, நீங்கள் யார்? பாபா சொல்றாரு, நீங்கள் யார் அப்படின்னா, எதை மீட்க வேண்டும்? பாபா கேள்வி கேட்கிறார், நீங்கள் யார்? கேள்வி முதல்ல கேளுங்க, நீங்கள் யார், எதை மீட்க வேண்டும்? பாபா சொல்றாரு, மீட்பு படையினர். பாரதம் என்ற படகு மூழ்கி கொண்டு இருக்கிறது, அதை மீட்க வேண்டும். fill in the blanks. ஃபஸ்ட்டு, ஒரே ஒரு டேஷ் ராஜ்யம்
2 யுகத்திலும் இருந்தது. ஒரே ஒரு சர்வசக்திவானின் ராஜ்யம் 2 யுகத்திலும் இருந்தது. 2வது, ஆத்மா டேஷ் போல் ஆகிவிட்டது. ஆத்மா முலாம் பூசப்பட்டது போல் ஆகிவிட்டது. 3வது, நீங்கள் குப்தமான டேஷ். நீங்கள் குப்தமான சிவசக்தி பாரத தாய். நீங்கள் குப்தமான சிவசக்தி பாரத தாய். 4வது, டேஷ் தான் முக்கியமானது. நினைவுதான் முக்கியமானது. 5வது, நீங்கள் முதலில் டேஷ் பிறகு டேஷ் என்று கூறலாம். நீங்கள் முதலில் செல்ல குழந்தைகள், பிறகு சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று கூறலாம். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.